இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பாட்டில்ஸ் வந்து உங்க வீட்டில் நிறைய இருக்குது, அதை யூஸ் பண்ணிட்டு தூக்கி தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். பாருங்க, இந்த மாதிரி அந்த ஹேண்ட் வாஷ் பாட்டிலை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து சிம்பிளாக வந்து எனக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயே அட்டையை எடுத்து 2 கார்னர்லையும் ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி டேப் இருந்தால் எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த ஹேண்ட் வாஷ் பாட்டிலுக்கு மேலே அழகாக வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. 2 பாட்டிலுக்கு மேலேயும் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது நான் வந்து ஒரு லேஸ் எடுத்துருக்கேன். அந்த லேஸை வந்து 3 கட் பண்ணி வச்சிருக்கேங்க. 2 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலுக்கு பாட்டமில் வந்து ஒட்டுறதுக்காக கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 வந்து அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் டாப்பில். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் அழகாக பாட்டமில் அந்த லேஸை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி ஒட்டணும் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ஹோல்ஸ் போட்டுருக்கோம், அந்த ஹோல்ஸ் அப்படியே இருக்கட்டும். அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணாதீங்க, மற்ற இடத்துல அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைனலாக உங்களுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த ஹேண்ட் வாஷ் பாட்டில்ஸை அழகாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பாட்டிலையும் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். பழைய சிசர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஹீட் பண்ணிட்டு ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து ஈஸியாக கிடைச்சிரும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கனமான கயிறை எடுத்து ஹேங் பண்ணுற மாதிரி அந்த ஹோல்ஸில் இன்செர்ட் பண்ணி நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நான் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. அந்த கயிறை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிக்கோங்க. கிச்சனில் ஹேங் பண்ணிட்டு இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட்ஸ், மசாலா பேக்கெட்ஸ்லாம் வந்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்.